ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிசி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருட்பாலில் அரசியல் அதிகாரத்தில் இருக்க கண்ணோட்டம்ன்ற டாபிக். கண்ணோட்டம் அப்படின்னா என்ன? பொதுவாக இரக்கம், அதை தான் கண்ணோட்டம்னு சொல்லுவோம். அதாவது கண் கூட்டல் ஓட்டம். நம்மளோட கண்ணை கொண்டு பிறரோட நிலையை பார்த்து செயலோட்டம் செய்கிறது தான் கண்ணோட்டம். அதாவது அடுத்தவங்களுக்காக நம்ம கண் வழியாக இறக்கப்படுறது தான் கண்ணோட்டம். ஓகே, செயல் பார்த்துருவோமா? கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டி உலகு. அதாவது இந்த உலகம் எப்படி உருண்டுக்கிட்டு இருக்குது, எப்படி இன்னும் அழியாமல் இருக்குன்னா கண்ணோட்டம்ன்ற அழகான விஷயம் இருக்கனால தான். கண்ணோட்டம்னா என்ன? அன்பு, இரக்கம், பரிவு, கருணை, இதெல்லாம் ஒருத்தரோட கண்ணில் இருக்கிறதுனால தான், அந்த கண் வழியாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த அழகு இருக்கனால தான் இந்த உலகம் இன்னும் உருண்டுக்கிட்டு இருக்குது அழியாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலாருக்கு உண்மை நிலைக்கு பொறை. அதாவது இந்த உலக நடைமுறை எப்படி சரியாக இருக்குது அப்படின்னா கண்ணோட்டம்னால தான். நம்ம இரக்கமாக பார்க்குறதுனாலையும், அன்பாக இருக்கிறனாலையும், கருணை நம்ம கண்ணில் இருக்கிறதுனாலையும் தான் இந்த உலகம் நடைமுறையில் நல்லா இருக்குது, எந்த தப்பும் இல்லாமல். அது இல்லாமல் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் இந்த பூமிக்கு வெறும் சுமைன்னு சொல்கிறாங்க. உண்மை நிலைக்கு பொறை, அவன் இந்த நிலத்துக்கு பொறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பண்ணெண்ணாம் பாடற்கு ஏற்பென்றேல் கண்ணொன்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது கண்ணோட்டம் இல்லாத கண், பண்பு, பரிவு, இரக்கம், பாசம், கருணை இதெல்லாம் இல்லாத கண் எப்படி இருக்குன்னா, மியூசிக்குக்கும் லிரிக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. சரி, உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது அன்பு, இரக்கம் இல்லாத கண் எதுக்கு சமம்னா, மூஞ்சில் சும்மானாச்சுக்கும் கண்ணுன்னு ஒன்று இருக்குது, அளவெடுத்து செஞ்ச மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி அதனால் வேறு ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான். பார்க்குறதே யூஸ் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணோட்டம் இல்லாத கண்ணால் முகத்துக்கு அளவுனால செஞ்சது, அவ்வளோதான். தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண் முகத்தில் இருப்பது போல் தோன்றுமே தவிர அதனால் எந்த நன்மையும் தராது, எந்த பயனும் தராதுன்னு சொல்கிறாங்க. சரி, கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண்ணென்று உணரப்படும். இந்த கண்ணுக்கு அழகு சேர்க்கறது தெரியுமா? அந்த கருணை, அந்த இரக்கம், அந்த பரிவு, அன்பு, இதெல்லாம் தான். அது இல்லைனா இது கண்ணு கிடையாதுடா, வெறும் புண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, மண்ணோடு ஏந்த மரத்தனையர் கண்ணோடு ஏந்த கண்ணோடாதவர். அதாவது மண்ணோட மரம் எப்படி ஒட்டிகிட்டு இருக்குது அந்த மாதிரி தான், மண்ணுக்குள்ளே புதஞ்ச மரம் மாதிரி கண்ணோடு எந்த கண்ணோடாதவர். கண் இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவருக்கு அவங்க மண்ணுக்குள்ளே புதஞ்ச மரம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். அதாவது நம்ம முகத்தில் கண் இல்லாமல் ஒரு பெரிய ஓட்டம் இருந்தால் எப்படி இருக்கும், கண்ணே இல்லாதவன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கண்ணோட்டம் இல்லாதவன். கண் இருந்தும் நீ இறக்கம் இல்லாதவனா அந்த கண் இருக்க ஏரியாவே ஓட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண் இருந்தும் கண்ணோட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பொருந்தாது இணை அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட், ரெண்டுமே மேட்சே கிடையாது, வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லாருக்கு. அதாவது உரிமை உடைத்து உலகு. நீ கருமம், அதாவது அறம்னு வச்சுக்கலாம், இல்லை தொழில்னு வச்சுக்கலாம், அது சிதையாமல் பிறலாமல், அது தப்பாக போகாமல் இரக்கம் காட்டுறவங்களுக்கு, கண்ணோட வல்லவருக்கு உரிமை உடைத்தி உலகு, இந்த உலகமே அவங்களுக்கு தான் உரிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கெடுதலும் ஏற்படாமல் எல்லாருக்கும் இரக்கம் காட்டுறவங்க, கண்ணோட்டத்தோடு இருக்கவங்க, நடந்து கொள்கிறவங்களுக்கு இந்த உலகமே உரிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. அதாவது ஒருத்தாற்றும், நமக்கு ஒருத்தன் தீங்கு செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கும் நாம் பொறுமையாக இருந்து கண்ணோட்டத்தோடு பார்க்குற பண்பு இருக்கு இல்லையா, அது பெரிய விஷயம், பண்பிலும் மிகப்பெரிய பண்பு, தலையாய பண்புன்னு சொல்கிறாங்க. சரி, பெயக்கண்டும் நஞ்சுடையமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அதாவது நம்ம கூட ஒருத்தர் பழகுறான், சரியா, அவன் நமக்கு நஞ்சை கொடுக்குறான், சரியா, அப்படி கொடுக்குறவனுக்கூடையும் விரும்பத்தகுந்த கண்ணோட்டம் இருக்கவங்க, அதாவது இரக்கம் இருக்கவங்க, அவன் அப்படி கொடுத்தாலும் சரிதா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்குவாங்களா, போதி தர்மர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூட பழகினவன் நமக்கு நஞ்சு கொடுத்தாலும் இரக்கம் இருக்கவங்க அதையும் வாங்கி சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த 10 திருக்குறள். இரக்கம் காட்டணும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட தீம். சரி, அடுத்த சாப்டர் பார்க்கலாம்.